பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. சங்கீதம் 37:1. இதை வாசிக்கும் போச்சுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில பொல்லாதவர்கள் என்று நான் யாரை கருதுனேன் அப்படின்னா, நீங்க ஒருத்தங்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்காம போறீங்க, இல்ல காலம் ஃபுல்லா கொடுக்காம இருக்கிறீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா மற்றவர்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றது, மற்றவர்களை அவங்க போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சே பார்க்காத ஒரு விஷயத்த அவங்களுக்கு சாதகமா அது பொய்யாக பரப்பி, இது எனக்கு ரொம்ப பொல்லாங்கா எனக்கு தோன்றுச்சு. ரெண்டாவது, அந்த பொல்லாங்க கேட்டுட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்க விருப்பம் படாம அவர்கள் சொல்றதை அப்படியே நம்பிட்டு நம்மளுக்கு விரோதமாக வருகிற குணம், இது எனக்கு இரண்டாவதாக பொல்லாதவர்களாய் தோன்றிச்சு. மூன்றாவது, மீகா 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. இருக்கிற நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளுடைய சுதந்திரத்தையும் ஒடுக்குவாங்க கைண்ட் ஆஃப். ஏதோ ஒரு பண வல்லமையோ இல்லை ஒரு மனுஷனோட வல்லமையோ இருக்கிறபடியினால அந்த அதிகாரத்தை நம்ம தேவையில்லாமல் நம்ம கிட்ட காட்டுவாங்க. இதுவும் ஒரு பொல்லாத குணமா எனக்கு தெரிஞ்சது. கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம எல்லோரும் இடுக்கமான வாசல் வழியா தான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஏசப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சுத்தி எப்பேற்பட்ட பொல்லாதவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் நம்ம படுத்தினாலும் நம்மளுடைய முழங்கால் அனுதினமும் தேவனுடைய சந்ததியில் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் வைக்கிற நாம் அவரையே நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளுடைய யார் கையில் இருக்கிறது? தேவனிடத்திலிருந்து இருக்கிறது. நம்ம எந்த காலத்துல இக்கட்டு காலத்துல நம்மளுக்கு ஒரே அடைக்கலம் யாரு? தேவன் ஒருவரே. கண்டிப்பா உங்களையும் என்னையும் அவரையே நம்ம நம்பி இருக்கிறபடியால் கண்டிப்பா நம்மள அவர் விடுவிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.